Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸ்ல ஜோடியாக் மிக்ஸி வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மிக்ஸி வாங்கி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. ஜஸ்ட் எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். இது யூஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இந்த ரிவ்யூ ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிவ்யூ நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லா மிக்ஸிலயும் வர்ற மாதிரி சின்னது, பெருசு, மீடியம்னு இந்த மாதிரி 3 விதமான ஜாரு. இது வந்து மாஸ்டர் செஃப் ஜாரோட 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு பிளேடு தான் அது. இது வந்து ஜூசரோட திங்ஸ் எல்லாம் ஒரு கவர்ல இருக்கு. நாலாவது இதுல இருக்கிற ஒரு ஜார் வந்துட்டு ஜூசர் ஜாரு. அதுல வந்துட்டு பாட்டம் சேஞ்ச் பண்ணி இந்த மில்க் ஷேக் அந்த மாதிரி போடுறதுக்காக ஒரு பாட்டம் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் காமிச்சது அதை நம்ம செப்பரேட்டா கலட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி. எந்த ஜார் கையில கிடைக்குதோ அதை எடுத்து நான் காட்டுறேன். இது வந்து மீடியம் சைஸ் ஜாரு. இதுல கொடுத்துருக்க 3 ஜாருமே நல்லா அழுத்தமா குவாலிட்டியா இருக்கு. ஹேண்டில் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு ஜார் குயிக்கா காமிச்சிட்டு நான் சைட்ல வச்சிடுறேன். இப்ப நான் கையில எடுக்கிற இந்த ஜார் தான் இருக்கிறதுலே பெரிய ஜாரு. நல்லா நிறைய குவான்டிட்டி போட்டு அரைச்சிக்கிற மாதிரி நல்லா பெருசா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா நைஸாவும் நம்மளுக்கு அரைச்சு கொடுத்துருது. நான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மிக்ஸி ஜார்ல தான் மாவரைப்பேன் இட்லி தோசைக்கெல்லாம். அதனால எனக்கு இந்த ஜாரு பெரிய ஜாரு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரைண்டர் எல்லாம் அரைச்சோம்னா எடுத்து கழுவி வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். அதுக்கு மிக்ஸி தான் நம்மளுக்கு ஈஸியே. கம்மி குவான்டிட்டி அரைக்கணும்னா மிக்ஸி ஓகே தான். ஆனா நிறைய குவான்டிட்டி அரைக்கணும்னா கண்டிப்பா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணும். நான் இவ்வளவு நேரம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த மாஸ்டர் செஃப் ஜாருக்காக தான் இது. அப்புறமா நான் என்னன்னு சொல்றேன். இது வந்து சைட்ல வச்சுட்டு அடுத்தது இந்த சின்ன ஜாரு பாத்துடலாம். இந்த ஜோடியாக் மிக்ஸில இதுதான் சின்ன ஜாரு. ஆனா சின்ன ஜாருனா ரொம்ப சின்னதுன்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த மிக்ஸில எல்லாம் சின்ன ஜாருனா ரொம்ப சின்னதா இருக்கும், குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தான் போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஒரு ஆர்வத்துல ஜூசரோட மூடி எடுத்து மூடி பாக்குறேன், அது மூடவே முடியல. அது எப்படி மூடும்? அதோட கரெக்டான மூடியை போட்டாதானே மூடும். அப்புறமா உள்ள இருந்து எடுத்து அதோட மூடியை மேட்ச் பண்ணிட்டேன். இதுல கொடுத்துருக்க மூடி ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. வீடியோல என்னவோ சாதாரண மிக்ஸியை தான் எடுத்து நான் காட்டிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த சந்திரமுகி படத்துல ஜோதிகா மேடம் பண்ணுவாங்கல்ல, ஒட்டியானோ ஜிமிக்கி காசுமாலன்னு அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்மளும் அந்த மாதிரிதான் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோமோன்னு தோணுது. இதுல 4வதா இருக்கிறது ஜூசர் ஜாரு. இந்த ஜாருமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் வாங்கியிருக்கேன். இன்னும் நான் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்றேன். இந்த நடுவுல கொடுத்துருக்க ஹோல்ஸ்ல தான் நம்ம ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போடணும். ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு, எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம் யூஸ் பண்ணிட்டு. இப்பதான் மெயின் ஹீரோவே வெளியே எடுக்க போறேன். எதுக்காக நான் இந்த ஜோடியாக் மிக்ஸி வாங்கணும்னோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாஸ்டர் செஃப் ஜார் தான். இந்த ஒரு ப்ராடக்ட் கிச்சனுக்கு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதனால சொல்றேன்னா, வெங்காயம் தக்காளி கட் பண்றதுல இருந்து வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அப்புறம் சப்பாத்தி மாவு பிசையறதுல இருந்து எல்லாமே இந்த ஒரு ஜாரே பண்ணி கொடுக்குது. இது எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளேடு சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுல கொடுத்துருக்க பிளேடு எல்லாமே சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஆனா ஹேண்டில் பண்றது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். எல்லா பிளேடுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நான் கையில வச்சிருக்க இந்த பிளாக் கலர் பிளேட் வந்துட்டு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க சப்பாத்தி மாவு பிசையறதுக்காக. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேட பார்க்கும்போது இந்த கவுண்டமணி காமெடியில வர்ற மாதிரி இதுல இருந்து எப்படின்னா லைட் எரியும்ன்ற மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம கையில மாங்குன்னு பெஞ்சாவே அவ்வளவு நேரம் டைம் எடுக்கும். இத்தினோடு பிளேடு எப்படி பிசைஞ்சு கொடுக்கும்னு யோசிச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அது வேலை செய்யுது. இப்ப காட்டுற இந்த பிளேட் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனா கட் பண்ணி கொடுக்குது சூப்பரா. கேரட் பீட்ரூட் எல்லாம் துருவறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். இப்ப இந்த கையில காட்டுற இந்த பிளாக் கலர் மூடியில தான் அந்த பிளேட போடணும். இப்ப ஆல்ரெடி ஒரு பிளேட் போட்டிருக்கு, அதை எடுத்து போடுறதுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோல ஸ்கொயர் ஷேப் கட்டிங் பிளேடு 2 பிளேடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆனா ரெண்டுமே 750 வாட்ஸ் தான். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு 6000 டிஃபரன்ஸ் இருக்கு. இது 10,000னா அது வந்து 16,000. அதாவது பிரீத்தி ஜோடியாக் வந்துட்டு 10,000, பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ வந்துட்டு 16,000. நீங்க இப்ப வாங்கணும்னு முடிவு பண்ணி வாங்குனீங்கன்னா கண்டிப்பா காஸ்மோ போனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரீத்தி ஜோடியாக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதோட அப்கிரேடிங் வெர்ஷன் வந்திருக்கனால அது இதை விட இன்னும் நல்லா இருக்கும்ன்றனால நான் சொல்றேன். இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம் எல்லாம் நம்ம அப்பப்போ வாங்க போறது இல்ல. ஒரே வாட்டி வாங்கும் போது நல்ல ஐட்டமா வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா மிக்ஸிலுமே வர மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல நான் பிளாக் கலர்ல சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாம் ஜூஸ் போடுறது காமிச்சல, அதோட மேல போடுற மூடி தான் இது. இதுவுமே மாஸ்டர் செஃப் ஜார் மேல பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போடணும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன். என்னோட பழைய மிக்ஸியுமே 750 வாட்ஸ் தான். ஆனா அதோட ஜார் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அதோட கம்பெனி ஐட்டம் ஜாரு வெளியே எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் லோக்கல் ஜார்ஸ் தான் கிடைக்குது. அது நல்லாவும் அரைக்க மாட்டேங்குது. ஃபைனலா இதாங்க மெயின் மிக்ஸி. இது வந்து ஒரு பிளாக் கலர்னு சொல்ல முடியாது, கிரே கலர்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு டீப் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க.
ஒரு டப்பாவா எடுத்து செக் பண்ணேன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாங்க, எல்லா திங்ஸையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் கிச்சனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அவ்வளவு ஆர்வமா இருப்போம். அது ஒரு சாதாரண சின்ன கிண்ணமா இருந்தாலும் சரி, ஒரு தட்டா இருந்தாலும் சரி, அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம் இது நம்மளுக்கு தேவையான பொருளா, இது வைக்கிறதுக்கு கிச்சன்ல இடம் இருக்கா, அதெல்லாம். ஓகேங்க, கம்மிங் பேக் டு த வீடியோ. இந்த மாஸ்டர் செஃப் ஜார்ல கீரையும் கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம கையில பிசையணும்னா அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதுல ஒரு 2 மினிட்ஸ்லயே நம்மளுக்கு பிசைஞ்சு கொடுத்துருது. ஜோடியாக் மிக்ஸி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.